எல்லார் வீட்லேயுமே ஜென்ரலாக பண்ணுற க்ளீனிங் பண்ணிடுவோம். லைக் கூட்டுறது, மாப் பண்ணுறது, இல்லை வந்துட்டு டஸ்ட் பண்ணுறது, ஜென்ரல் டஸ்டிங் அதெல்லாம் பண்ணிடுவோம். பட் ஒரு 9 பிளேசஸ் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பிளேசஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுதான் நீங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதில் எந்த பிளேஸ் நீங்கள் க்ளீன் பண்ண மறந்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிளேஸ் அதிகமாக மிஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஸோ தட் நிறையா பேருக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். நவம்பர் மந்த் என்னோட ரியல் ஸ்பெண்டிங்கை நான் நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் பாக்ஸில், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைட்டாக இருக்க ஸ்பேஸ். ஸோ ஹைட்டுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு சீலிங் வந்து டஸ்ட் பண்ணுவோம். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ இல்லை தீபாவளி கிளீனிங், பொங்கல் கிளீனிங் பண்ணுவோம். பட் ரொம்ப ஹைட்டில் இருக்க ஷெல்ஃப், வார்ட்ரோபுக்கு மேலே, சில சமயம் நம்ம அப்பர் கேபினட்ஸ் இருக்கும் கிச்சன்லாம், அந்த கேபினட்ஸ்க்கு மேலே, பீரோவுக்கு மேலே, ஏசியோட டாப்பில், இந்த மாதிரியான பிளேசஸை நம்ம க்ளீன் பண்ண மறந்துடுவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெட்டோட ஹெட்போர்டு, எங்களோட ஹெட்போர்டு வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். அதோட டாப் வந்துட்டு டஸ்ட் ஆகும். அது டஸ்ட் ஆகுங்கிற ஃபீலிங்கே நம்மளுக்கு வராது. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டில் ஷெல்ஃப் இருக்குன்னா இது டஸ்ட் ஆகும்னு நம்மளுக்கு தோணவே தோணாது. எனக்கு ஏசிக்கு மேலெலாம் டஸ்ட் பண்ணணும்னு தோணுதே இல்லை. ஏசி சர்வீஸ் வரும்போது மட்டும்தான் அது க்ளீன் ஆகிட்டு இருந்தது. பட் நம்மளுமே வந்துட்டு இதை டஸ்ட் பண்ணலாம். அது குறிப்பாக ஏசி இருக்கிற ரூமாக இருந்ததுன்னா அந்த ரூமில் டஸ்ட் அதிகமாக அக்குமுலேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, இந்த மாதிரி வார்ட்ரோப் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீலிங் வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா டஸ்ட் அக்குமுலேஷனை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஸ்விட்ச். நிறைய பேர் வீட்டில் இந்த ஸ்விட்ச் வந்துட்டு க்ளீன் பண்ண மாட்டோம். அதுவும் ரொம்ப பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சே மாற்றணும் அப்படின்னு நினைப்போம். பழசாயிடுச்சு, ஸ்விட்சை ரொம்ப அழுக்காயிடுச்சு, எல்லோ இஷ்ஷாகவே மாறிடும். நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு பழைய வீடு தான், 20+ years வீடு. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நிறைய வீடியோஸ், பிளாக்ஸ், புக்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது தான் இந்த க்ளீனிங்கும் எனக்கும் தெரிஞ்சுது. இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. உங்களோட ஷேவிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் நம்ம கடையில் விற்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ண வேண்டியதுதான். தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தின்னர் யூஸ் பண்ணலாம். நிறையா பேர் வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும், அது யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு ஷேவிங் ஃபோம் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிற ஷேவிங் ஃபோம் தான். புதுசு மாதிரி ஆகிடும். உங்களோட வீடு பழைய வீடாக இருந்தாலும் இல்லை வந்து கிச்சன்லலாம் ரொம்ப கரையாகும். ஏன்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போது மஞ்சள் தூள் பட்டதோ கையோட கூட யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கரை கூட சூப்பராக போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபினட்டோட டோர், இல்லை வந்து பீரோவோட டோர், வார்ட்ரோபோட டோர், எல்லா டோரையுமே தான் சொல்கிறேன். குறிப்பாக கிச்சனில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் இருந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மாடுலர். இதுவும் நான் மாடுலர் தான். ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டோர் போட்டிருக்கோம். உள்ளே ஃபுல்லாகவே கடப்பாக்கள் தான். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த டோர்ஸ் வந்துட்டு குறிப்பாக கிச்சனில் ரொம்பவே அழுக்காகும். ஸோ வந்து அப்பப்போ நீங்கள் தினமும் வந்துட்டு ஒரு டோர் அப்படி துடைச்சிங்கன்னா உங்களுக்கு துடைக்கிறதே தெரியாது. மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லாக துடைப்போம் அப்படின்னு நினச்சி துடைச்சிங்கன்னா தான் டயர்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் வீட்டில் நான் இதை பார்க்குறேன். ஒரு புதுசாக ஒரு வருஷம் முன்னாடி கட்டின வீடு தான் நான் போயிருந்தேன். அவங்க வீட்டோட கிச்சன் கேபினட் டோர் ஃபுல்லாக எல்லோயிஷாக இருந்தது. ஃபுல் மாடலர் கிச்சன், நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. பட் ஃபுல்லாக எல்லோவாக அங்கங்கே ஒட்டியிருந்தது. கிச்சனில் ரொம்ப கரையாக தான் செய்யும். டெய்லி மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாமோஜோ அப்படிங்கிற பேஜில் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல் ஹவுஸையும் எப்படி டீக்ளட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது என்னோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் கிடைக்கும். அதே மாதிரி மீல் பிளானிங் கைட், எக்ஸல் ஷீட்டில் எப்படி பட்ஜெட் போடுறது, மேனுவலாக எப்படி பட்ஜெட் போடுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் 6 ஆட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க டைல்ஸ். நம்ம புதுசாக கட்டுற வீட்டிலலாம் சிம்னி போட்டுடுறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சிம்னி கிடையாது, நாங்கள் இருந்த வீட்டில். இப்போது இந்த சிம்னி போட்டோன்னே இது கரையாகாது அப்படிங்கிற ஃபீலில் தான் நானும் இருந்தேன். பட் சிம்னி இல்லாத போதும் நான் பார்த்துருக்கேன், சிம்னி இருக்கும் போதும் பார்த்துருக்கேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி ரெண்டுலேயுமே கரை இருக்குது. ஒன்று என்னென்னா இதில் கம்மியாக இருக்குது கரை சிம்னி போடும் போது. ஏன்னா சமைக்கும் போது எஸ்பெஷலி இந்தியன் குக்கிங் அப்படிங்கும் போது நம்ம நிறைய வதக்குவோம், மசாலாலாம் யூஸ் பண்ணுவோம், ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து தெளிக்குது நிறையா. ஸோ ஆனால் இதை க்ளீன் பண்ணணுங்கிற தாட் வரவே இல்லை. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம
சோப் போட்டு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு கிளாத்தை வச்சு வைப் பண்ணால் போதும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் பண்ணுற கிளீனிங் மிஸ்டேக், நிறைய சோப் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி தேன் தேய்ச்சி க்ளீன் பண்ணால் தான் க்ளீன் ஆகும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரெகுலராக சிம்பிளாகவே நம்ம க்ளீனிங்கை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளோட க்ளீன் பண்ணுற மிஷின்ஸ் லைக் ரோபோ வேக்கம் கிளீனர், டிஷ் வாஷர், வாஷிங் மிஷின், இது எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெஷின். பட் இதுக்கும் வந்துட்டு கேர் தேவை. இட்ஸ் ஜஸ்ட் மெஷின். அது மெஷின் அவ்வளோதான். ஸோ அந்த மெஷினை ஹேண்டில் பண்ணோன்னா அதையும் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். மோஸ்ட்லி நான் ரோபோ வேக்கம் கிளீனர் எடுத்துட்டிங்கன்னா டஸ்ட்டை மட்டும் கொட்டிட்டு வச்சிருவேன். பட் மந்த்லி ஒன்ஸ் அது கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணுற பார்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை மட்டும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும். டிஷ் வாஷர் இருக்குன்னா அதில் ரொம்ப கார்பேஜ் எல்லாம் அதில் போட்டுறாத மாதிரி ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்ளையன்சஸ் எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், செப்பரேட்டாக நான் போடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேப். ஸோ இதுவும் வந்துட்டு நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்ததும் தான், ப்ளஸ் நானுமே பண்ண தப்பு தான் அது. நம்ம வந்து வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணுவோம், நம்ம கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணுவோம், ஆனால் டேப் வந்து க்ளீன் பண்ண மறந்துடுவோம். ஸோ டேப்பையும் நம்ம சிங்கை க்ளீன் பண்ணும்போது டேப்பையும் ஒரு வாட்டி வைப் பண்ணிட்டோன்னா டெய்லி பேசிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது ரொம்ப அழுக்கே ஆகாது. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் ஆகிடும். எங்கள் வீட்லேயும் ஆகும், அந்த ஒயிட் கலரில் படியும். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வினிகர் வச்சு தொடங்க. டஃப் ஸ்டெயின்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு நம்ம முக்கியமாக பண்ணக்கூடிய கிளீனிங் மிஸ்டேக்ஸ், இது ரெண்டுக்குமான வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் இந்த 2 வீடியோவும் வரும். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் புதுசாக டேப் மாற்றுறீங்க இல்லை போட போகிறீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த பிளாக் கலர், காப்பர் கலர் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. பட் கொஞ்சம் நாளில் அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஃப் ஆகும், அதனால சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க, பாய் கிட்ஸ் இருக்காங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம டாய்லெட் பவுலோட வெளிப்பக்கம், மேல் பக்கம் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. ஜென்ரலாக பவுலுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். பட் அந்த அவங்க வந்துட்டு நின்றுட்டு யூரின் பண்ணுறனால வெளியிலலாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நிறையா நம்மளுக்கு வந்து ஜெர்ம்ஸும் வரும், ஸ்மெல்லும் ரொம்ப ஜாஸ்தி வரும். இதை நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இதை டீக்ளீனிங் அப்போது இதையும் சேர்த்து பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்டும் கூட வந்து வினிகரும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்யூ இருக்குல்லையே, நீங்கள் அதை வச்சு தொடச்சி டிஷ்யூவையும் தூக்கி போட்டுடலாம். ஏன்னா துணியாக இருந்தால் துணியை வேற துவைக்கணும். ஸோ டிஷ்யூ வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இதை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஃபா அண்ட் பெட். ஸோ இதில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும். கிட்ஸ் இருந்தாங்கன்னா கேட்டுக்கவே வேணாம். உள்ளேருந்து டாய்ஸ்லேருந்து, அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்லேருந்து, ஃபுட்டுலேருந்து, டஸ்ட்லேருந்து எல்லாம் வரும். இது வந்துட்டு வேக்கம் கிளீனர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இந்த டஸ்ட் எடுத்துடலாம். அதே மாதிரி தான் நம்மளோட பெட்டும். நம்ம பெட்டை வந்துட்டு மந்த்லி ஒன்ஸாவது இது வேக்கம் கிளீனர் வச்சுருந்தீங்கன்னா வேக்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நல்லா சக் பண்ணி எடுத்துரும். அதான் வேக்கம் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். டஸ்ட்டை சூப்பராக சக் பண்ணி எடுத்துரும். ஸோ இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு தான் நம்ம உங்களுக்கு சொல்வேன். வேக்கம் கிளீனரோட இந்த வேக்கம் கிளீனர் ஒரைமோங்கிற பிராண்டு. இது ரிவ்யூஸ் நிறைய வாட்டி நான் போட்டேன், ஷார்ட்லேயும் போட்டேன், ஃபுல் வீடியோலையும் போட்டுட்டேன். நல்லா இருக்குது. இப்போது இதோட லிங்க் வந்து அப்பப்போ அன்அவைலபிள் ஆகிடுது. ஸோ இதே மாதிரி அகாரோலையும் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், விருப்பப்பட செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சோஃபா வாங்கும் போது கலர் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரியான கலர் சூஸ் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமாக க்ளீன் பண்ண வேண்டியது நம்மளோட கேஜெட்ஸ், அதாவது லேப்டாப், ஃபோன், அதுக்கப்புறம் டிவி கூட எப்போயாவது பண்ணிக்கலாம். ஏன்னா டிவியை போய் நம்ம தொட போகிறதில்ல. பட் இந்த ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் எப்போவுமே நம்ம தொட்டு ஒர்க் பண்ணுற விஷயம். ஸோ இது ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு நம்ம சாப்பிட கூட போகலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருந்தாலும், உங்களோட பிசி இருக்குனாலும், உங்களோட லேப்டாப் இருக்குனாலும் இந்த மாதிரி ஒரு டஸ்டர் வாங்கி வச்சுக்கோங்க. லேப்டாப்புக்குன்னு நான் தனியாக யூஸ் பண்ணுற டஸ்டர் அது. ஸோ அந்த டஸ்ட்டை வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு அமேசானில் இந்த கேட்ஜெட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு லிக்விட் வைக்கிது. அதோட துணியும் சேர்ந்து வரும். அந்த துணியில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வைப் பண்ண வேண்டியது தான்.
ரொம்ப க்ளீன் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு நம்ம கை யூஸ் பண்ணி அதை டச் பண்ணிகிட்டே இருக்கனால இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.